கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சாங் அப்படிங்கிறத பிளே பண்ண போறோம். அந்த சாங் படிக்கும் பொழுது அந்த சாங்கு பைபிள்ல எந்த வசனத்தை பேஸ் பண்ணி அந்த வரிகள் அப்படிங்கறத எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நிறைய கிறிஸ்தவ பாடல்கள் அப்படிங்கிறது அர்த்தம் புரியாமலே படிக்கப்படுது. சரிங்களா? பட் இதுக்கப்புறம் இந்த கேமுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு கிறிஸ்தவ பாடல்களை படிக்கும் பொழுது அந்த பாடல் வரிகளுடைய மீனிங் என்ன, அந்த வரிகள் அப்படிங்கிறது வேத வசனத்தோட ஒத்து போகுதா அப்படிங்கிறத பார்த்து படிக்கும் பொழுது இன்னும் அந்த பாடல்களை கருத்தாய் படிப்பதற்கும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கும் மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். சரிங்களா? சோ இந்த கேம் அப்படிங்கிறதுல ரூல்ஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா பைபிளை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? மற்றபடி எந்த விதமான ரூல்ஸுமே கிடையாது. பாடல் அப்படிங்கிறத நீங்க கூட படிக்கலாம். பட் அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம்னா பாடல்களை டிஸ்பிளே பண்ணிட்டு ஒரு பிரசன்டேஷன்லயோ இல்லைன்னா ஒரு பாட்டு புக்கை எடுத்து யாராவது ஒருத்தரை வாலண்டியரா கூப்பிட்டுக்கோங்க. கூப்பிட்டுட்டு அந்த பாடல்களை அவங்கள படிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க வசனத்தை கண்டுபிடிக்க சொன்னீங்கன்னா இன்னும் என்கேஜிங்கா இருக்கும். இப்ப இந்த பாடலை பாருங்களா, ஒயிட் கலர்ல டிஸ்பிளே பண்ணிருக்கிறோம். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். இந்த பாடல் வேதத்துல எந்த வசனத்துல இருந்து எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிங்கலாம் பார்ப்போம். 1 2 3 4 5. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். சங்கீதம் 121 1ஆம் வசனம். சரிங்களா? அடுத்த பாடலை பார்க்கலாம். ஒயிட் கலர்ல இருக்கிறத மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணிக்கோங்க. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் ஞான். இந்த பாடல் வேதத்துல எந்த வசனத்துல இருந்து எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்களா பார்ப்போம். 1 2 3 4 5. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். எபிரேயர் 13:15. அடுத்த பாடல், இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே, கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. இந்த பாடல் வேதத்துல எந்த வசனத்துல இருந்து எடுத்து எழுதப்பட்டிருக்கு கண்டுபிடிங்கலாம் பார்ப்போம். 1 2 3 4 5. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமேன். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அடுத்த பாட்டு, மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ, பொல்லாதோர் கூட செய்திடார், நாற்பேதானாலம் அருள்வார். இந்த பாடல் வேதத்துல எந்த வசனத்தை பேஸ் பண்ணி எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிங்கலாம் பார்ப்போம். 1 2 3 4 5. உங்களில் தகப்பனா இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானோ? லூக்கா 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கடைசி பாட்டு, இதை நீங்க ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே, உன் தேவனுந்தாபரமே. இந்த பாட்டு வேதத்துல எந்த வசனத்துல இருந்து எடுத்து எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம் பார்ப்போம். 1 2 3 4 5. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய பாடல்களை கலெக்ட் பண்ணிட்டு அந்த பாடலுடைய வசனம் பைபிள்ல எங்க இருக்கு அப்படிங்கிறத நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இந்த கேமை கொஞ்சம் இன்டராக்டிவா கொண்டு போகலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமா இந்த கேமுடைய பர்பஸ்ன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் ஒருத்தவங்க ஒரு கிறிஸ்தவ பாடல்களை படிக்கும் பொழுது அந்த பாடல்களை உணர்ந்து படிக்கணும். அந்த பாடல் என்ன மீனிங்க சொல்ல வருது, அந்த மீனிங் அப்படிங்கிறத வேதத்தோட ஒத்து பார்க்கணும். சரிங்களா? வேதத்துல எந்த வசனத்துல இருந்து அதை எழுதியிருக்கிறாங்க, வேதத்துக்கு சம்பந்தமா தான் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி கருத்தோட படிக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் இன்னும் அதிகமாய் மகிமைப்படும். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமேன்.